ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. செப்டம்பர் 10, 2024. பிரபுவினுடைய பாலனையில் வளரக்கூடிய மிக உயர்ந்த ஆத்மாக்கள் நாம். மிகுந்த அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களாகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, அதிகாலையிலிருந்து இரவு வரையிலும் பாருங்கள், தந்தை எப்படி உங்களை பாலனை செய்து கொண்டிருக்கிறார். சில குழந்தைகள் ஏழை வீட்டில் வளர்கிறார்கள். அவர்களது பாலனை என்ன இருக்கிறது? உணவு கூட சரியாக கிடைப்பதில்லை. சிலரோ செல்வந்தரின் வீட்டில் வளர்கிறார்கள். சிலரோ அரசனின் வீட்டில் வளர்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாலனையில் இருக்கும் வித்தியாசத்தை நாம் நன்றாக அறிவோம். ஆனால் நாமோ பகவானுடைய பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகாலையில் தந்தையே நம்மை எழுப்புகிறார். குழந்தைகளே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களை சார்ஜ் செய்து விடுகிறேன் என்கிறார். உங்களை நிரப்பி விடுகிறேன் என்கிறார். பின்னர் படிப்பிக்க வருகிறார். மனதின் இருளை போக்குகின்றார். பலவிதமான நினைவுகளை ஏற்படுத்துகிறார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள், எனது என்பவற்றை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கிறார். நீங்கள் கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள், நான் 1000 புஜங்களோடு உங்களுடனேயே இருக்கிறேன் என்று அனுதினமும் நினைவுபடுத்துகிறார். பின்னர் நமக்கு பிரம்மா போஜனம் ஊட்டி விடுகிறார். இரவு நம்மை உறங்க வைப்பதற்காக வருகின்றார். பாபா கூறுகின்றார், என் குழந்தை யாராவது கண்ணீர் வடிக்கிறார்கள் என்றால் அவர்களது கண்ணீரை துடைக்க வருகிறேன் என்கிறார். முழு நாளும் நம் உடனேயே இருக்கின்றார். எப்போது யார் அழைத்தாலும் உடனே ஆஜராகி விடுகிறார். அவர்களுக்கு குடைநிழலாகி விடுகிறேன், அவர்களுக்கு உதவி புரிகிறேன் என்கிறார். எப்போதும் உங்களுக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன், உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்கிறார். பகவானுடைய வளர்ப்பில், அவருடைய கவனிப்பில் நாம் இருக்கிறோம். நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி ஆனந்தமடைவோம். எனவே நமது வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக்கி அவரது பாலனைக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். நாம் பாபாவுக்கு சமமாக வேண்டும். நமது சம்ஸ்காரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நமது சம்ஸ்காரங்கள் தூய்மையினுடையவையாகும். நமது சம்ஸ்காரங்கள் பிறருக்கு சுகத்தை வழங்கக்கூடியவையாகும். நமது சம்ஸ்காரங்கள் பிறருக்கு உதவி புரியக்கூடியவையாகும். நமது சம்ஸ்காரங்கள் சுபபாவனை மற்றும் சுப விருப்பங்கள் நிலைத்திருப்பதாகும். நமது சம்ஸ்காரங்கள் சுய சிந்தனை செய்வதாகும். பிறர் பற்றி சிந்திப்பது, பொறாமைப்படுவது, பகைமை உணர்வை பாராட்டுவது, உனது எனது என்ற மோதலில் ஈடுபடுவது, கோபம் கொள்வது, அகங்காரம் கொள்வது, இவை நமது சம்ஸ்காரங்களே அல்ல. நமது சம்ஸ்காரங்களை சோதனை செய்வோம். நாம் பாபாவின் பெயரை வெளிப்படுத்த விரும்புகிறோம் என்றால் அவரை போன்ற சம்ஸ்காரங்களை நாம் உருவாக்கி கொண்டே தீர வேண்டும். அதன் மூலம் நம்மை பார்ப்பவர்கள் இவர்களது தந்தை எத்தனை உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார்கள். நமது உயர்ந்த சம்ஸ்காரங்கள் பிறரை நம்மை நோக்கி முதலில் கவர்ந்தெழுக்கும். பிறகு நாம் அவர்களை தந்தையை நோக்கி அழைத்து செல்வோம். எனது எந்த சம்ஸ்காரம் எனக்கே கஷ்டத்தை கொடுக்கிறது என்று சோதனை செய்வோம். எனது எந்த சம்ஸ்காரங்கள் பிறரை துன்புறுத்துகின்றன என்றும் சோதனை செய்வோம். தொந்தரவு அடையக்கூடிய சம்ஸ்காரமோ அல்லது பிறரை தொந்தரவு செய்யக்கூடிய சம்ஸ்காரமோ என்னிடம் இல்லைதானே? கடுமையான வார்த்தைகளை பேசுவது, சத்தியமற்ற வார்த்தைகளை பேசுவது, பிறரை சபிப்பது, இப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் நம்மிடம் இல்லைதானே? நாமோ இஷ்ட தெய்வங்களாவோம். பிறருக்கு தானம் அளிப்பவர்கள், அனைவருக்கும் அன்பு நிறைந்த திருஷ்டி கொடுப்பவர்கள், அனைவருக்கும் சுகம் அளிப்பவர்கள். நமது சம்ஸ்காரங்கள் நமது தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டதொரு காலகட்டம் மிக விரைவில் வரப்போகிறது. யார் தனது சம்ஸ்காரங்களை தந்தையை ஒத்தவையாக உருவாகியிருப்பார்களோ அவர்கள் மூலமாக தந்தை வெளிப்படுவார். மேலும் இஷ்ட தெய்வங்களுடைய காட்சிகளும் அவர்கள் மூலமாக வெளிப்படும். எனவே இன்று முழு நாளும் நான் பிரபுவினுடைய பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்திருப்போம். அவர் சதா என்னோடே இருக்கிறார். அவரது குடைநிழல் எப்போதும் என் தலை மீது இருக்கிறது.
பயிற்சி செய்வோம். என் முன்னிலையில் எனது தேவ சொரூபம் இருக்கிறது. இதுவே எனது உண்மையான சொரூபமாகும். பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னிறுத்தி நினைவு செய்வோம். இதுவே எனது உண்மையான சொரூபமாகும். இந்த சொரூபங்களின் சம்ஸ்காரமே எனது உண்மையான சம்ஸ்காரங்களாகும் என்று நினைவு செய்ய செய்ய நமது சம்ஸ்காரங்களில் மாற்றம் ஏற்படும். மெல்ல மெல்ல நாம் பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.